உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் எஸ்வி ராஜனின் மதிய வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்தனை செய்கிறேன். வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய நீர் சுருக்கு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நேற்றைய பதிவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். அந்த வகையில் கண் எரிச்சல் மிக அதிகமாக இருப்பவர்கள் மதிய வேளையிலோ அல்லது மாலை ஒரு 5 மணிக்குள்ளாக உங்களுக்கு சமயம் கிடைக்கும் பொழுது வெள்ளரிக்காய், ரொம்ப பிஞ்சு இல்லாமல் ரொம்ப பெரிய பாயும் இல்லாமல் ஒரு அளவுக்கு உள்ள வெள்ளரிக்காயை பார்த்து வாங்கிட்டு வந்து நல்ல தண்ணீரில் நன்றாக கழுவி விட்டு ஒரு துணியை வைத்து நன்கு துடைத்து விட்டு கத்தியால் வட்ட வட்டமாக வெட்ட வேண்டும். ஸ்லைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்டாக வெட்டணும். வெட்டி ஒரு 4 அந்த வெட்டிய துண்டுகளை பாயில் படுத்துக்கொண்டு கண்ணை மூடிவிட்டு ஒரு கண்ணில் 4 துண்டுகளும் இன்னொரு கண்ணில் 4 துண்டுகளும் வைத்து ஒரு துணி வைத்து கட்டி கொண்டு அரை மணி நேரம் படுத்திருக்கலாம். அல்லது துணி வைத்து கட்டாமலே ஒரு அரை மணி நேரம் அசையாமல் அப்படியே படுத்திருந்து விட்டு அதன் பிறகு அந்த வெள்ளரி துண்டுகளை எடுத்து விட்டால் கண்கள் மிகவும் மிகவும் குளுமையாக இருக்கும். கண் எரிச்சல் என்பதே இருக்காது. கண் பார்வையும் ஓரளவுக்கு நன்றாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்கிறது. இது எல்லாமே என்னுடைய அனுபவம். அந்த மாதிரி செய்து கொள்ளலாம். அடுத்து அக்கினி நட்சத்திரம் ஆரம்பம்